ஷேய் எப்பா சூரியன் முனியப்பன் கடல் அரசன் கடல் தாய் கடல் உள்ளே கொண்டு போய் கப்பல்களை இறக்கி சும்மா மீன் வாழ்கிறத பூரா வலையில் அள்ளி பூரா சிட்டி கிராமத்தில் நாக்கை இழுத்து உள்ளே விட்டு நக்கி உயிர் பலியை பூரா கொள்ளுதான். அப்போ இவனுக்கு என்ன தண்டனை? தக்க தண்டனை. கடலில் எப்படி மீன் அரிச்சு அள்ளி ஆடினானோ மானிட பிறவியை அரிச்சு அள்ளியே கடலுக்கு தண்ணி. இப்போ நீங்கள் பெண்ணு ஆணுமா இருக்கீங்க, உப்பு தண்ணி நல்ல தண்ணி, நல்ல தண்ணி உப்பு தண்ணி. அப்போ என்ன கணக்கு? மழை பெஞ்சால் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு மானிட பிறவிக்கு கொடுத்தார் கடவுள். பூரா ஆடு மாடு கோழி பிறவைகளுக்கு அதுக்கு தான் 1ஆம் நம்பராக கொடுத்தார். இந்த மானிட குய்மனுகளுக்கெல்லாம் கிடையாது. சரிதானப்பா? உப்பு தண்ணி நல்ல தண்ணி உப்பு தண்ணி. உப்பு தண்ணி கடலுக்குள்ளே இருக்குது. கடலில் அது வாழ்வுக்கு அதுக்கு உயிர் ஜீவன்களை பூரா படைச்சி விட்டார். அதை பூரா அள்ளி அள்ளி நாக்கை இழுத்து திஞ்சானா. இப்போ இந்த நல்ல தண்ணி கொண்டு போய் மழை பெஞ்சு தண்ணியை பூரா உப்பு கடலுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் இந்த மானிட பிறவியை. வளைய அள்ளிட்டிங்கனால இந்த மாதிரி கப்பல் எல்லா கலையும் உள்ள சொல்லி முடிஞ்சோம். அந்த டைம் வரும். இப்போ கடவுள் பூமியில் உட்காந்து கணக்கை இடுதார். கணக்கை பார்த்துக்கோடா மானிட பேலை சேட்டை பண்ணி வச்சுருக்க, தக்க தண்டனையை வாங்கிட்டு போடாங்கிற கணக்கு கைலாசத்தில் நம்ம கணக்கு இடுதோம். அப்போ மழை பெஞ்சோன்னா வலையில் அரித்து கடலுக்கு மீனுக்கு இறையா போயிடும் மானிட பிறவி. சரிதானப்பா? கடலரசன் கடல் தாய். இப்போ இங்கே உட்காந்துட்ட இனிமேல் அந்த வழி தான் அவன் பார்ப்பான். கடவுள் உட்காந்த இடத்துல பட்டணம் தட்டுவான். இவன் பட்டணம் தட்டி பூரா பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். மூட்டா பேகம் கால் சத்தி